ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல நீங்க அட்டெண்ட் பண்ண போற டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற தேர்வுகள்ல கேட்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விகளுக்கான விடைகளையும் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பார்த்தரலாங்க. நேற்றைய கேள்விகள்ல முதல் கேள்விக்கான விடை பிரான்ஸ், இரண்டாவது கேள்விக்கு காஷ்மீர், மூன்றாவது கேள்விக்கு ராஜராஜேஸ்வரி, நான்காவது கேள்விக்கு 1919, ஐந்தாவது கேள்விக்கான விடை ஜெர்மனி. இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி, சுலப் இன்டர்நேஷனலின் நிறுவனர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ராபர்டோ மான்சினி, ஆப்ஷன் பி சஷாங்க் மனோகர், ஆப்ஷன் சி விந்தேஸ்வர் பதக், ஆப்ஷன் டி இசிஜி சுதர்சன். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, மனநல சுகாதார மறுவாழ்வு தேசிய நிறுவனம் எங்கு ஏற்படுத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ இந்தூர், ஆப்ஷன் பி போபால், ஆப்ஷன் சி குவாலியர், ஆப்ஷன் டி ஜபல்பூர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, enabling the positive use of artificial intelligence for all என்பது எதன் கருத்து? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ உலக தொலைத்தொடர்பு தினம், ஆப்ஷன் பி உலக தகவல் சமூக தினம், ஆப்ஷன் சி சர்வதேச பயிர் பாதுகாப்பு தினம், ஆப்ஷன் டி சர்வதேச இரத்த தான தினம். உங்களுக்கான நான்காவது கேள்வி, ஆயுஷ் என்ற வார்த்தையை எந்தெந்த மொழிகளில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஆங்கிலம் மலையாளம், ஆப்ஷன் பி ஆங்கிலம் தமிழ், ஆப்ஷன் சி ஆங்கிலம் இந்தி, ஆப்ஷன் டி ஆங்கிலம் தெலுங்கு. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, ஆதார் அட்டை போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனி அடையாள அட்டை வழங்கும் முறையை சோதனை முயற்சியாக மத்திய அரசு எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் டி இமாச்சல பிரதேசம். சரிங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி தெரியலன்னா 16/5/2018 இருந்து 20/5/2018 வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோல நான் இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்றேங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேச நிகழ்வுகள். முதல் கேள்வி, AMCDRR அதாவது ஏசியன் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் 2018 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை உலான்பாட்டர், மங்கோலியாங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, பேரிடர்களின் போது ஏற்படும் பிரச்சனைகளை குறித்து ஆலோசிப்பதற்கான இக்கூட்டம் ஜூலை 3 முதல் 6 வரை நடைபெற உள்ளது. இதில் உள்துறை மந்திரியான ஸ்ரீ கிரண் ரிஜிஜு தலைமையிலான குழு இந்தியா சார்பாக பங்கேற்க உள்ளது. AMCDRR 2018 இன் கருத்து Preventing Disaster Risk, Protecting Sustainable Development. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது நேஷனல் நியூஸ், தேசிய நிகழ்வுகள். உலக பாரம்பரிய இடங்களில் 37வது இந்திய சின்னமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது எது? இதற்கான விடை விக்டோரியன் அண்ட் ஆர்ட் டெக்கோ என்செம்பிள்ஸ் ஆஃப் மும்பை. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இதன் மூலம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட 2 இடங்களை கொண்ட நகரம் என்ற பெருமையை மும்பையை பெற்றுள்ளது. ஏற்கனவே மும்பை நகரில் உள்ள அகமதாபாத் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விக்டோரியன் அண்ட் ஆர்ட் டெக்கோ என்செம்பிள்ஸ் ஆஃப் மும்பை என்ற பெயர் விக்டோரியன் காத்திக் அண்ட் ஆர்ட் டெக்கோ என்செம்பிள்ஸ் ஆஃப் மும்பை என மாற்றப்பட உள்ளது. அடுத்த கேள்வி, RIMPAC யில் பயிற்சி மேற்கொண்ட எந்த இந்திய கப்பல் கண்டுபிடிப்பு போட்டியில் இருந்து விலகியது? இதற்கான விடை INS சயாத்ரி. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, RIMPAC இன் 26வது பதிப்பில் 25 நாடுகளில் இருந்து பல்வேறு கப்பல்கள் பயிற்சி போட்டியில் ஈடுபட்டன. அடுத்த கேள்வி, மாநில மின் அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை சிம்லா. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, ஹிமாச்சல பிரதேசத்தின் கோடைக்கால தலைநகரான சிம்லாவில் ஜூலை 3 அன்று இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இதனை மத்திய மின்துறை அமைச்சர் ஸ்ரீ RK சிங் துவக்கி வைக்க உள்ளார்.
இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், முக்கிய நியமனங்கள். ஸ்ரீராம் என்பவர் எந்த வங்கியின் பொது இயக்குநராக இன்று பதவி ஏற்றுக்கொண்டார்? இதற்கான விடை ஐடிபிஐ வங்கி. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, மேலும் இவர் ஐடிபிஐ வங்கியின் தலைமை செயல் அதிகாரியாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவருக்கு முன் இப்பதவிகளை வகித்தவர் மகேஷ் குமார் ஜெயின், ஆர்பிஐனுடைய டெபுட்டி கவர்னர். அடுத்த கேள்வி, மத்திய மறைமுக வரி மற்றும் சுங்கவரி வாரிய தலைவர் யார்? இதற்கான விடை எஸ் ரமேஷ். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, சிபிஐசி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸின் தலைவரான வனஜா என் சர்னாவின் பதவிக்காலம் முடிந்ததை அடுத்து ரமேஷ் அப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். எஸ் ரமேஷ் 2013 முதல் 2016 வரை சிபிஐசியின் சென்னை வாரியத்தின் தலைமை ஆணையராக பணிபுரிந்தார். அடுத்த கேள்வி, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடை கேபி விஜய் ஸ்ரீனிவாஸ். மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, இன்று முதல் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸின் இயக்குனர் மற்றும் பொது மேலாளராக இவர் பொறுப்பேற்கிறார். இதற்கு முன் இவர் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெடினுடைய தலைமை மார்க்கெட்டிங் அதிகாரி மற்றும் பொது மேலாளராக பணிபுரிந்தது குறிப்பிடத்தக்கது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு. கபடி மாஸ்டர்ஸ் டைட்டிலை வென்ற நாடு எது? இதற்கான விடை இந்தியா. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, 6 நேஷனல் கபடி மாஸ்டர்ஸ் போட்டியானது துபாயில் நடைபெற்று வந்தது. இப்போட்டியை சர்வதேச கபடி கூட்டமைப்பு, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மற்றும் துபாய் விளையாட்டு கவுன்சில் ஆகியவை இணைந்து நடத்தின. அடுத்த கேள்வி, தொடர்ந்து 2வது முறையாக ஹாக்கி கோப்பையை வென்ற நாடு எது? இதற்கான விடை ஆஸ்திரேலியாங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இதில் ஆஸ்திரேலியா 3-1 என்ற கணக்கில் இந்தியாவை வீழ்த்தியது. அடுத்த கேள்வி, 12th மலேசியா ஓபன் டைட்டிலை வென்ற நாடு எது? இதற்கான விடை மலேசியாங்க. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, மலேசியாவின் லீ சாங் வெய் ஜப்பானின் கென்டோ மொமோடாவை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்றார். சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.